எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலையில் பாருங்கள், விளக்கேற்றி முடிச்ச உடனே நம்ம வீட்டில் விளக்கேற்றணும். அதுவும் ஃபஸ்ட்டு வந்து வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து ஏற்றுவோம். இப்போ நம்ம போய் வெளியெல்லாம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் பூஜை ரூமில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ரூமுங்க பின்னாடி பக்கம் அதெல்லாம் வந்து அப்புறமா ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் வெளியே வாசலில் போய் ஏற்றிட்டு வந்தாங்க. எண்ணெய் ஊற்றுனது வரைக்கும் எரிஞ்சதுன்னா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா விளக்கேற்றினோடனே காற்றடிச்சதுன்னா அடைஞ்சிடும் இல்லையா. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து எரியணும். நம்ம சைடில் செவுத்து மேலெல்லாம் வச்சுக்கலாம். நம்முடைய குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு இப்போ வந்து 2 பக்கம் வாசலில் வச்சுக்கலாம். நிறையா விளக்கேற்றணும்னு ஆசை தாங்க. நேற்றுன்னு பார்த்து பரணி தீபம் அதுவுமா எனக்கு நேற்று ஒரு 5 மணிக்கு மேலே விளக்கே வெளியே 2 விளக்கு உள்ளே ஏற்றத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு உடம்பு குளிர் வந்துட்டு ஒரு மாதிரி உதிர் எடுத்துக்கிச்சு. எப்படி இன்றைக்கி நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணி கார்த்திகை தீபம் விளக்கேற்ற போகிறோன்னு நினச்சேன். எல்லாமே அப்பா பண்ணி கொடுத்துட்டாரு. வெறும் சமையல் மட்டும் நான் பண்ணிவிட்டு இப்போ விளக்கேற்றணும், அவ்வளோதான் நான் பண்ணது. திடீர்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு ஒரே வாமிட்டு, எதுவுமே சாப்பிட்டா நெஞ்சிலே இருக்குது, ஜீரணமாகலை, குளிர் காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு தள்ளிடுச்சு. இன்னைக்கு அண்ணாமலையார் தான் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக என்னை ரெடி பண்ணி எனக்கு அப்போ செஞ்சு கொடு, எனக்கு பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் தான் சொன்னார். நல்லா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பூ எல்லாம் கட்டி அந்த தீப யாத்திரை வரைக்கும் பூ கட்டிக்கின்னு அப்படியே வந்து பார்த்தேன். நல்லா நம்ம அந்த கூட்டத்தில் போய் பார்க்க முடியல, ஆனால் இங்கேருந்தே டிவியில் வந்து நல்லா தரிசனம் கிடைச்சிது. அந்த தீபத்தை பார்த்துட்டோம். இப்போ வந்து எல்லாம் விளக்கேற்றி முடிச்சாட்டி வீட்டில் பூஜை பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் நல்லா சூடாக அப்பம் செஞ்சு நம்ம வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு பாருங்க. கொஞ்சமாக நம்ம சாமிக்கு மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன். அப்பா கருவேப்பிலை பண்ணி எடுத்துருங்க. எதுக்கு இப்போ திடீர்னு கருவேப்பிலை ஞாபகம்? மேல வச்சிருந்தாங்க, சரி எடுத்து உள்ள வச்சிரலாம். குழம்புக்கு எல்லாம் போட்டு மீதி இருந்ததுல்ல, அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கவர் உள்ள இருக்குது. ஆமாம், எவ்வளோ சேர்ந்துச்சு பாரு. கருவேப்பிலை அதை போட்டு வச்சுட்டு அது ஒரு வேலை முடிஞ்சிருக்கு. என்ன காஞ்சிச்சாமா? என்ன அப்பா வந்து பிரியாக வந்துருக்குது. என்னாச்சு அப்பத்துக்கு? அண்ணாமலையார் உத்தரவு கொடுத்துட்டாரு நீ சொன்ன மாதிரி. அதான் என்னாச்சு தெரியலையே. அப்போ வந்து ஆமா, சக்கரை பொங்கல் செய்யணும். கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருமா, சாப்பிட்டுக்கலாம். சூடா சாப்பிட்டுக்கலாம். அப்போ சரியா வரும். அதனால அப்போ சரியா வரும். அவருக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு செஞ்சு பாடு. சாமிக்கு தான் பழைய சொன்னேன் நானு. நாங்க சாப்பிடுறோம். பழைய அப்புறமா நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, அவனும் சாப்பிடுவோம்ல. உடம்பு சரியில்லாத கரண்டால் மாமா அப்பா வந்து ரொம்ப தனியா கரைச்சு, அதனால போண்டாமாவே கரைச்சின ஊத்துனோட பிரிப்பிரியா பிரிஞ்சு போயிடுச்சு. நம்ம கஜூர்கா மாதிரி செஞ்சுட்டா சரி. அண்ணாமலையாருக்கு இன்னைக்கு வந்து போண்டாதான் பிரசாதம் போது நாம என்ன பண்ண முடியாது. சரிம்மா, மாவு தானம்மா ஒண்ணு, ஷேப்பு தானே வேற. அதனால வந்து ஸ்வீட் போண்டா மாதிரி செய்யணும் அப்பத்துக்கு பதில். இதுதான் இன்னைக்கு அவருக்கு பிரசாதம். அப்புறம் வந்து பருப்பு பாயசம், ஜவ்வரிசியும் பாசி பருப்பு வச்சு பாயசம். எல்லாமே வந்து மலரம்மா குண்டா செய்வாங்களே, இன்றைக்கி ஏன் கம்மியாகுதுன்னு பார்க்குறீங்களா? நான் மட்டும் தாங்க குடிக்கணும். என்னுடைய பையனை வீட்டுக்காரன் சும்மா தொட்டுக்குவாங்க அப்படி, அதனால் வந்து கம்மியாக செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், சொரக்காய், கடலைப்பருப்பு கூட்டு. அப்பாவுக்கு வந்து ஒரு கூட்டாவது செஞ்சிடமாண்ணா, கடலைப்பருப்பு போட்டு பாசி பருப்பு தான் போட்டு செஞ்சுருப்பேன். நாளுக்கு அப்புறம் காய் சாம்பார். ஆமாம், கத்திரிக்காய் சாம்பார், வெறும் கத்திரிக்காய் சாம்பார். இது வந்து நமக்கு இந்த 2 மட்டும் சுவாமிக்கு நம்ம அண்ணாமலையார் இருக்குது. அதாவது அண்ணாமலையார் யார் தெரியுங்களா? அங்கே தான் வந்து அக்னியே அந்த அண்ணாமலையார் தான். சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் அக்னி தான் வணங்கணும். நானும் சிம்ம ராசி தான். இந்த சிம்ம ராசிலாம் நம்ம படுற கஷ்டம் அந்த அண்ணாமலையாருக்கே தெரியும். உலகத்துல 12 ராசிக்காரங்களும் கஷ்டப்படுறாங்க மாமா. இருந்தாலும் வந்து நான் இந்த இடத்துல வந்து உங்க கூட வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் சிம்ம ராசி நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சிம்ம ராசி படுற கஷ்டம் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் நம்ம. மீன ராசிக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த வருஷமாவது இந்த தீபம் வந்து அண்ணாமலையார் வந்து நமக்கு ஒரு தீப ஒளியா அவர் நல்லா ஒரு சந்தோஷமா. பத்தியா, மீன ராசி மட்டும் காப்பாத்தினா போதும். எங்களை மாதிரி வேற ராசிலாம் என்ன பண்றது? இப்ப சரி, சிம்ம ராசி மட்டும் காப்பாத்தினா போதுமா? இடமே இல்லை, அதனால நான் இங்கே வச்சுக்கிறேன். நம்ம வீட்டு பூஜை ரூம். அப்பா கூப்பிட்டு தேங்காய் உடைக்கணும்ல. கிரிவலம் போய் பாரு, கூட்டமா அது பயங்கரமான கூட்டம்ப்பா. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அவ்வளோதான், ஒரே ஒரு சும்மா அப்படி அதுவே கும்பிட்றாங்க. பெரிய விஷயங்க இவங்கெல்லாம்.
திரும்பி நின்று சாமி கும்பிட்றா எங்களை இல்லை சாமி கும்பிடு. வணக்கம் சொன்னேன் வியூவர்ஸ்க்கு. வணக்கம் சொன்னியா? சரி சரி. சரிம்மா, இனி இதே அருமையாக முடித்து விட்டீர்கள். ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி 2-3 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த 30 நிமிடத்தில் செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனா வந்து நமக்கு உள்ளவே படி வச்சு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது நான் தாங்க. நம்மளால சொந்தமா கட்ட முடியலனாலும் நம்ம பையன் வந்து நல்லா உள்ள படி வச்சு மாடிக்கு போறதுக்குலாம் வசதியா வந்து வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்துக்கிறான். சந்தோஷப்பட்டேன். கஷ்டமாகுது. ஆனா இப்ப தோணுது, உண்மையிலே சொல்றேங்க, அழகா கீழே வந்து சின்னதா ஒரே ஒரு பெட்ரூம் 10 போதும், தூங்கறதுக்கு மட்டும் தானே. ஒரு 10-16 ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளவுதாங்க நமக்கு வேணும். ஏன்னா இந்த வயசா நாங்களும் நிறைய பண்ணோம். ஆனா வயசா ஆவல்னா வந்துன்னா நம்மளால ஏறி இறங்கி தொடச்சி பெருக்க முடியல. அதனால வந்து நம்ம வந்து வீடெல்லாம் வந்து சின்னதாக செய்யறது கூட அமைதியாகிறாருமா. ஆனா வேடிக்கை பாக்குறோம். நீ என்ன ஃபீல் பண்றமா? நீ கால் வலின்னு சொல்லிட்டு நான் தானே வந்து அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா உன் ஃபீலிங் ரொம்ப அதிகமா இருக்கு பாவம். இந்த முறை நான் தான் மொத்த வீடெல்லாம் கிளீன் பண்ண. உடனே கணவரோட வருத்தத்துல பங்கெடுத்திருக்கேன். இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பொங்கல் வரும், அப்போ வந்து பாத்திரலாம். ஆனா என் பையன் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. உங்க பசங்களெல்லாம் நல்லா வேலை வாங்குங்க, வேலை கொடுங்க, இந்த மாதிரிலாம் விடாதீங்க. நம்ம மட்டும் எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட முடியும்? அவங்கள கூட சேர்ந்து பாவமா முகம் வச்சு என்னைய பத்தியே திட்டு வாங்கிக்கிறேன். இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் நல்லா சந்தோஷமா நல்லா போச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போகிறவங்களாம் போயிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எங்கள் வீட்லேயே வந்து இன்னைக்கு பிரியா மாப்பிள்ளை அவங்களும் விளக்கேற்றிட்டு வீடியோ காலில் வந்தாங்க. பிரியாலாம் நாங்களும் விளக்கேற்றிட்டோம்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே பூஜை பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கார்த்திகை தீபத்துக்கு என்னென்ன செஞ்சீங்க, எப்படி சாமி கும்பிட்டீங்க, எங்கே கோயிலுக்கு போனீங்கன்றது. இன்றைக்கி வந்து மழை கார்த்திகைன்றதுனால கோயிலும் போய் விளக்கேற்றினோம். நாங்கள் இதுக்காக தான் போயிட்டு விளக்கேற்ற போகிறோம். நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.